உண்மையிலேயே தீபிகா மேடத்துக்கு ஏன் தான் கேவலமான ஒரு புத்தியா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லிட்டு வந்து தெரியல. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து மல்லியோ இல்ல விஜயோ யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இந்த தீபிகா மேடம் வந்துட்டு படிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் வேலையில இருந்தாங்க. இப்போதைக்கு சஸ்பென்ஷன்ல இருந்தாலுமே கூட நம்ம தீபிகா மேடம் ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆபீசர் தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாவே இருக்கு. அதாவது மல்லிய வந்து ஒரு கொலகாரியா நினைக்கிறாங்க, ஒரு கொலகாரியா பாக்குறாங்க, ஏன் தன்னோட தம்பியை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கூட பாக்குறாங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா வெண்பாவோட விஷயத்துல உண்மையிலேயே தீபிகா மேடம் பண்றது ஒவ்வொன்றுமே தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே விசாரிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வெண்பாவை கொண்டு போய் ஒரு குடோன்ல அடைச்சு வச்சு அங்க வந்து அதாவது அடிச்சு கேட்காத ஒரு விஷயம் தான். ஆனா நல்லா மிரட்டினாங்க. எந்த அளவுக்கு மிரட்டினாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே இந்த தீபிகா மேடம் வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம மல்லி கையால அடி வாங்கறதுக்கு வந்து அடி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசியில மல்லி இருந்துட்டு செம்ம கோவத்தோட இந்த தீபிகா மேடத்தை செருப்ப கழட்டி வந்து அடிக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் இப்ப நடக்க போகுது. அதாவது இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் தீபிகா மேடம் நம்ம வெண்பாவோட விஷயத்துல ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா மல்லி இருந்துட்டு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் எல்லாம் எடுப்பாங்க. அதுக்கான அடிதான் வந்து இது. கண்டிப்பா இந்த தீபிகா மேடத்துக்கு இதுக்கப்புறம் உரைச்சா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பிரச்சனை இல்லை. அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வெண்பா அடுத்ததா வந்து நம்ம ஐஸ்வர்யா இவங்க எல்லாருமே மாரத்தான்ல ஓடுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து இப்போ வந்து ரன்னிங் ரேஸ், அதாவது ஏற்கனவே வந்து ரிலே ரேஸ்ல வந்து கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்துல வந்து இப்போ தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ அந்த இதுல வந்து கலந்துகிட்டு வெண்பாவை வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம மல்லிக்கு விஜய்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு வெண்பா வந்து ஜெயிச்சதை நினைச்சு. ஆனா அதே சமயத்துல தீபிகா மேடம் வந்துட்டு வெண்பா ஜெயிச்சதை பார்த்து அப்படியே வயிறு எரியுது. ஏன்னா அதாவது மல்லியோட பொண்ணு அப்படிங்கிறதுனாலயா இல்ல வந்து தன்னோட பொண்ணோட வந்து வசதியா இருக்கா அப்படிங்கிறதுனாலயா இப்படின்ற எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. அதாவது இப்போ இந்த தீபிகா மேடம் வந்து குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பெரிய ஆளா இருந்தாலும் சரி இல்ல சின்ன ஆளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதான் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்வாங்க. அப்படிதான் இந்த விஷயத்தையும் வந்து செஞ்சாங்க. அதாவது இப்போ பயங்கர கோவப்பட்ட இந்த தீபிகா மேடம் நம்ம மல்லிய பாக்குறாங்க, விஜய பாக்குறாங்க, வெண்பாவை பாக்குறாங்க, 3 பேரையுமே பார்த்து இப்போ பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம உங்களை நான் சும்மா விட போறது கிடையாது. என் மல்லி இப்போ உனக்கு ஒரு செக் வைக்கிறேன் பாரு. இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. என்னதான் உன் பொண்ணு வெண்பா அதாவது இப்ப வந்து ஜெயிச்சிருந்தாலுமே கூட அந்த வெற்றியை வந்து உங்களால கொண்டாட விட முடியாம வந்து நான் பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ பிளான் போட்டிருக்காங்க. அதாவது அக்கம் பக்கத்துல வந்து இன்னும் மத்த குழந்தைங்களோட ஒரு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சுதான் வந்து இப்போ கேமே பிளே பண்றாங்க. ஏன்னா இந்த தீபிகா மேடம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. தீபிகா மேடம் எந்த எல்லைக்கும் வந்து போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் இப்போ மத்த பேரண்ட்ஸை வச்சு ஒரு சில கொஸ்டின் எல்லாம் கேட்க வைக்கிறாங்க. அதாவது எப்பவுமே வந்து உங்க பொண்ணு வெண்பாவே வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு இருக்காங்களே எப்படி அது எனக்கு வந்து புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து எழுப்புறாங்க. இதுல என்ன இருக்கு, வெண்பா வந்து ஓடினாங்க, ஜெயிச்சாங்க, கான்பிடென்ட் இருந்துச்சு, இப்படி பல விஷயங்களை வந்து மல்லி சொல்லிட்டே போலாம். ஆனா அங்க வந்து மத்த பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்க பொண்ணு அதாவது வெண்பான்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க, பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க, எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது முன்ன வந்து எதிர்நீச்சல் படத்துல வந்து பார்த்தோம். இந்த மாதிரி வந்து ரன்னிங் ரேஸ்ல வந்து கலந்துக்கிட்டு வேகமா ஓடி ஜெயிச்சாங்க. ஆனா கடைசியில நீங்க பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு கேஸ வந்து போட்டு விட்டாங்க. அப்படிதான் இப்போ வெண்பாவோட விஷயத்துலயும் வந்து பண்றாங்க. உண்மையிலேயே உங்க பொண்ணு பொண்ணுதானா அப்படின்றது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா யாராலையும் இவ்வளவு வேகமா ஓட முடியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொஸ்டின் எல்லாத்தையுமே ரைஸ் பண்றாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த யாராலையுமே ஏத்துக்க முடியாது. மல்லியால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது. அதுக்காக வந்து எல்லார்கிட்டயும் ப்ரூவும் பண்ண முடியாது. ஆனா அதே சமயத்துல இந்த ஒரு சுச்சுவேஷனை மல்லி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்க போகுது. அதாவது வெண்பாவுக்கே வந்து இந்த ஒரு கொஸ்டின் வந்து உண்மையிலேயே அதை ஏத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்குமா சேர்த்து மல்லி பதில் அடி கொடுத்தே ஆகணும். ஆனா கடைசியில இந்த மாதிரி ஒரு பதில் அடியை கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி எந்த மாதிரி பதில் அடியை கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்போ இவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து உண்மையிலேயே வந்து அவங்களா கேட்டிருந்தா பிரச்சனையே இல்ல. ஆனா இது எல்லாத்துக்குமே மூல காரணம் தீபிகா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது மல்லி இருந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு அதாவது வெண்பா என் பொண்ணு தான் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படியே இந்த தீபிகா மேடத்த பார்த்தா, தீபிகாவோட லுக்கே சரியில்ல. அப்படியே செம்ம சந்தோஷமா இருக்கா. அதுவும் இல்லாம அந்த லுக்ல வந்து நம்ம மல்லி வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. இதுக்கு மேல வந்து ஒண்ணுமே புரியறதுக்கு இல்ல. மேடம் நீங்க பண்ண வேலை தானே அது. இப்ப பாருங்க உங்களுக்கு எப்படி தர்ம அடிய குடுக்க போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில நம்ம மல்லி இருந்துட்டு அந்த கேட்ட கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே பதிலடி குடுக்குற மாரி, தீபிகா மேடத்த வர வச்சு பல்லார் பலார்ன்னு கன்னத்து மேலயே அற விட ஆரம்பிச்சுறாங்க. இதே மாரி உங்களுக்கும் அற விழணுமா? இல்ல வந்து நீங்க என்ன நடந்துச்சு? இவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொல்றது சொல்றீங்களா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியில மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. ஆமா இவங்க தான் வந்து இந்த மாரி கேட்க சொன்னாங்க. இவங்க தான் வந்து இப்படி பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து எல்லாருக்குமே பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா வேற யாரு பெரிய ஆளுங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு சின்ன பொண்ணு எவ்வளோ சாமர்த்தியமா ஓடி ஜெயிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது அவள போய் வந்து இப்படி கேட்கணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இவங்க தான் கேட்கறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு தான் அறிவு இல்ல அப்படின்னா, நீங்க எதுக்காக வந்து இப்படி பண்ணீங்க? அப்படின்ற மாரி வந்து சொல்லி மல்லி இருந்துட்டு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்றாங்க. அதே மாரி தீபிகா மேடத்த செருப்ப கழட்டி வந்து அடிக்கிறாங்க. தீபிகா மேடத்துக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவங்க இப்போ அவமானத்திலயும், அசிங்கத்திலயும் நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வெண்பாப்பாக்கும் தல வச்சு படுக்கக் கூடாது அப்படின்ற ஒரு நெனப்பு வரணும். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.